உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்று நாம் கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதை எதிர்த்து நேற்றைய தினம் நம்மளுடைய தமிழக சட்டசபையில் எதிர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதை பற்றி சிந்திக்கலாம் வாங்க. காவிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ரிவர் மட்டும் இல்லை, அது ஒரு எமோஷன். நமக்கு காவிரி தாய் பல குடும்பங்களை வாழ வைப்பவள் அவள். அவள் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. கர்நாடகாவுக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி 2 மாநிலங்களுக்கும் இதில் உரிமை இருக்குது. 2 மாநிலங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு 2 அரசுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான ஒரு தீர்வை எட்டி இருந்திருக்கணும். ஆனால் அது காலங்காலமாக நடக்கவே மாட்டேங்குது. பல அரசுகள், தமிழ்நாட்டை ஆண்ட பல அரசுகள் இதுக்கு எதிராக, குறிப்பாக ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், திரு கருணாநிதி அவர்கள் எல்லாருமே இதுக்கு எதிராக நிறைய போராடி இருக்காங்க. இப்போ பதவி ஏற்றிருக்கிற டிவிகே கட்சியை சார்ந்த நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களும் நேற்றைய தினம் சட்டசபையில் இந்த இஷ்யூக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. எல்லா கட்சிகளும் ஒரு மனதாக இதுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அது வரவேற்கக்கூடிய விஷயம். திமுக, அதிமுக, காங்கிரஸ், தேமுதிக, பாமக, இப்படி கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்திய முஸ்லீம் லீக் கட்சி, இப்படி எல்லா கட்சிகளும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வரவேற்கிறோம். இந்த தீர்மானத்தில் முதல்வர் அவர்கள் குறிப்பிடுவது என்னென்னா, கர்நாடகாவின் முதல்வராக இருக்கக்கூடிய சிவகுமார் அவர்கள் நாங்கள் மேகதாதுவில் அணையை கட்டியே தீர்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதை எதிர்த்து நாங்கள் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். இதன் நோக்கம் என்னன்னா, இந்த செயலை நாங்கள் கண்டிக்கிறோம். ஏனென்றால் உச்சநீதிமன்றமும் காவிரி மேலாண்மை வாரியமும் அறிவித்திருக்கிறது என்னவென்றால், 2 மாநிலங்களின் ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற தீர்ப்பு இருக்குது. நீங்கள் டேமை கட்ட முடியாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு எகெயின்ஸ்டான ஆக்டிவிட்டி அது. தெரிந்தும் அவர்கள் இதை செய்ய முற்படுவது கண்டனத்திற்குரிய செயல் அப்படின்னு திரு விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் மத்திய அரசுக்கு ஒரு வலியுறுத்தலையும் குறிப்பிட்டிருந்தார், ஒரு வேண்டுகோளையும் வைத்திருந்தார். அதாவது, மத்திய அரசின் ஒப்புதல் இல்லாமல் கர்நாடக அரசு எந்த நடவடிக்கையையும் எந்த செயல்களையும் காவிரி ஆற்றின் குறுக்கே செய்யக்கூடாது. மத்திய அரசு இதை கண்டித்து வலியுறுத்த வேண்டும் அப்படின்னும் தன்னுடைய தீர்மானத்தில் சொல்லியிருக்கார். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், 2 பேரோட ஸ்பீச் ரொம்ப 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 நல்லா இருந்தது. முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் பெண்கள், வெவ்வேறு கட்சியை சார்ந்தவர்கள். தேமுதிக கட்சியை சார்ந்த பிரேமலதா அவர்கள் குறிப்பிடும்போது சில கருத்துக்களை எடுத்து வைத்தார். அது மிகவும் அருமையாக இருந்துச்சு. அது என்னன்னா, தமிழ்நாடு காலமாக தண்ணீருக்காக கர்நாடகாவையும் ஆந்திராவையும் கேரளாவையும் நம்பியே இருக்கிறது. இந்த நிலைமை மாறணும், தன்னிறைவு பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை வச்சாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அது நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2வதா, மின்மிகை மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அதே மாதிரி நீர் மேலாண்மையிலையும் நாம் இன்னும் வளரணும். நம்மளுக்குன்னு ஒரு ரிசர்வாயர்ஸ் இருக்கணும், அதுக்கு நாம் ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ரொம்ப நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். 2வதா, திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள், பாமக கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர், ரொம்ப அழகாக காவிரியோட ட்ராவல் மேப்பை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எங்கே ஸ்டார்ட் ஆகுது, குடகுல ஸ்டார்ட் ஆகி ஒகேனக்கல் ரீச் ஆகி அதுக்கப்புறம் நம்ம மேட்டூர், ஈரோடு, கரூர், நாமக்கல், திருச்சி, இப்படி கடைசியாக ஆற்றுல கடலில் கலக்கிறது. இப்படி அந்த ரோட் மேப் ஃபுல்லாத்தையும், அந்த ட்ராவல் மேப்பை ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதோட லென்த்,
ஓவரால் லென்த் வந்து ஆல்மோஸ்ட் 800 கிலோமீட்டர்ஸ். அதில் 320 கிலோமீட்டர்ஸ் கர்நாடகாலையும், 60 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்டர்லையும், அண்ட் தென் 400+ கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்குது. ஸோ லாங்கர் டிஸ்டன்ஸுன்னு பார்த்திங்கன்னா காவிரியோடது தமிழ்நாட்டில் தான். அதனால் இந்த ஓவரால் தண்ணியை பகிரும்போது தமிழ்நாட்டுக்கு தான் அதில் நிறைய பங்கு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு 177 டிஎம்சி தண்ணி தான் கிடைக்குது. ஆக்சுவலி நமக்கு நிறைய கிடைக்கணும். இப்போ இவங்க டேமும் கட்டிட்டாங்கன்னா தமிழ்நாடு பாலைவனம் ஆயிரும், விவசாயிகள் ரொம்ப வருத்தப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப அருமையான பேச்சு. அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் பேசும்போது இதனால் என்னென்ன சிக்கல்கள் ஏற்படும், விவசாய பெருமக்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க, விவசாய பெருமக்கள் மட்டும் இல்லை சாதாரண குடிமக்களும் தண்ணீர் தேவைக்காக ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய நிலைமை ஏற்படும் இன்கேஸ் அங்கே டேம் வந்துருச்சுன்னா, இப்படி அவர்களுடைய கருத்துக்களை ரொம்ப தெளிவாக எடுத்து வச்சாங்க. அந்த தீர்மானத்தை அங்கீகரித்த ஆதரவளித்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றும் ஒரு சிறந்த தகவலோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.